நாம் எல்லாம் கல்வியில் படித்ததெல்லாம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டனர் என்பதுதான். ஆனால் அவர்களுக்கு முன்பே ஒரு சக்தி வாய்ந்த ஐரோப்பிய நாடு இந்தியாவை அடைந்தது. அவர்கள்தான் போர்த்துகீசர். இவர்களே இந்தியா வந்த முதலாம் ஐரோப்பியர்கள் என்பது தெரியுமா? 1498 ஆண்டு வாஸ்கோ டே காமா போர்த்துகீச நாட்டைச் சேர்ந்த கடற்படையினர் இந்தியாவின் கலிக்கட்டையை வந்தடைந்தார். அவர்கள் இந்தியாவில் ஆரம்பித்தது வர்த்தகத்துடன், பின்னர் ஆட்சியாக மாறியது. குறிப்பாக மசாலா பொருட்கள், முத்து மற்றும் கப்பல் தொழில் இவர்களது முக்கிய இலக்கு. போர்த்துகீசர் கோவா, தம்னா, தியூ போன்ற இடங்களை ஆட்சி செய்ததோடு தமிழகத்தின் கடற்கரை பகுதிகளிலும் பெரும் தாக்கம் ஏற்படுத்தினார்கள். மயிலாப்பூர், நாகப்பட்டினம், மணப்பாடு, தூத்துக்குடி போன்ற இடங்களில் போர்த்துகீசர்கள் பேரழகான தேவாலயங்களை கட்டினர், வர்த்தக மையங்களை நிறுவினர். இதனுடன் தமிழர்கள் போர்த்துகீசர்களுடன் கலந்த வாழத் தொடங்கினர். போர்த்துகீசர் தமிழ்நாட்டில் மிஷனரி இயக்கங்களை கொண்டு வந்தனர். பல தமிழ் ஹிந்து மக்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆக மாற்றப்பட்டனர். இவர்கள்தான் இன்றும் போர்த்துகீசு தமிழர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் வெவ்வேறு பெயர்களும் தென்னிந்திய கிறிஸ்தவ சடங்குகளும் பாரம்பரிய திருவிழாக்களும் கொண்டிருந்தனர். இந்த கலாச்சார ஒருங்கிணைப்பு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை தமிழில் போர்த்துகீசு சொற்கள் கலந்திருக்கின்றன. மேசை, மேசா, ஜன்னல், ஜனலா, அலமாரி, ஆர்மாரியோ, சப்பாத்து, சப்பாட்டோ இவையெல்லாம் போர்த்துகீசர் கொண்டு வந்த வார்த்தைகள். போர்த்துகீசர் கட்டிய தேவாலயங்கள், பள்ளிகள் மற்றும் நாகரிகம் தமிழர்களில் பசைந்துவிட்டது. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு 1930 இந்திய அரசு கோவா மற்றும் பிற பகுதிகளை போர்த்துகீசர்களிடமிருந்து மீட்டது. இதன் மூலம் இந்தியாவில் போர்த்துகீசர் ஆட்சி முடிவடைந்தது. ஆனால் போர்த்துகீசர் விட்டு சென்ற மரபுகள், மதம், மொழி, கட்டடக்கலை இவை அனைத்தும் இன்று வரை தமிழ்நாட்டில், இலங்கையிலும் இருக்கின்றன. பல தமிழ் கத்தோலிக்க குடும்பங்கள் இன்று வரை இந்த மரபை காக்கின்றனர். இதுதான் இந்தியா மறந்து போன போர்த்துகீசர் வரலாறு. இது போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று நிகழ்வுகள் பற்றிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குமா? லைக் செய்யவும், கமெண்ட் போடவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நன்றி.